அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ரிஷபராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறது பார்ப்போம். ரிஷபராசி 22/2/2026 முதல் 28/2/2026 வரை உண்டான பலன். ரிஷபராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குது பார்ப்போம். ரிஷபராசிங்கிறது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி முழு நட்சத்திரம், மிருகஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் அடங்கியது ரிஷபராசி. ஆகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்து 4ஆம் அதிபதியோட கூடி அருமையான பலன் கொடுக்கிறார். அது இல்லாம 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார். முதல்ல ஒரு வீடு வாங்குங்க. இந்த காலத்துல ஒரு வீடு, வண்டி, வாகனம் தேர்வு செய்து கொள்வது சிறந்தது. இந்த வாரத்துல வாங்கிட முடியாது, தேர்வு செய்யலாம் அல்லவா? ஆகவே இந்த வாரத்துல ஒரு தேர்வு செய்யறது. இந்த இடத்துல நம்ம வீடம் வாங்கலாம், இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கலாம், இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கலாம், இல்லை இந்த கார் வாங்கலாம், இந்த 2 வீலர் வாங்கலாம், வசதிக்கு ஏற்றபடி அது நிறைவேறக்கூடிய தன்மை. வாகனம் யோகம், பூமியில் யோகம் இரண்டுமே உண்டு. ஆகவே இந்த வாரத்தை நீங்க முயற்சி மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு நல்ல இடம், நல்ல வீடு, நல்ல மனை, நல்ல வாகனம் அமையக்கூடிய தன்மை. அது மட்டும் அல்லாது தொழில சிறந்து விளங்கக்கூடிய தன்மை. நான் ப்ரொமோஷனுக்காண்டி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு மேலதிகாரி கொஞ்சம் தடையாக இருக்கிறேன்னா அந்த மேலதிகாரியை உங்களுக்கு பாராட்டி இனிமே உங்களுக்கு இந்த பொறுப்புல இருந்து அடுத்த பொறுப்புக்கு உங்களை மாற்றம் செய்கிறோம்னு சொல்லி மாற்றி உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுத்தக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இந்த காலத்தில் சகஜமாக பழகி வருவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் சிறந்தது. ரிஷபராசிக்கு பொதுவாகவே வாக்குமன்மை உண்டு. பேசியதுதான், மாற்றிக்க மாட்டாங்க. அதிலே நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி சந்திர பகவான் மனக்காரகன். மனதுல என்ன தோணுதோ அது உடனே பேசி முடிச்சிருவாங்க. அதுல எந்த விதமான பாகுபாடு வைக்க மாட்டாங்க. அதனால இந்த ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நிறைய உண்டு. அப்ப ரிஷபராசி நாதன் அப்படின்னாலே சுக்கிர பகவான் சூரியனோடு சேர்ந்து, சுக்கிரன் 2ஆம் அதிபதியோட சேர்ந்து அமர்ந்திருப்பது, குரு பார்வையோட சேர்ந்திருப்பது, 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது எண்ணற்ற மகிழ்ச்சி உருவாகக்கூடிய தன்மை சொல்ல. எண்ணற்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்ட கிரக கோளா இருந்தாலும் இந்த வாரத்துல காணாமல் போய்விடும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வத்தை போய் சேவிச்சு வரும்போது 5ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் புத பகவான். ஆகவே குலதெய்வத்தை வழிபாடு இந்த வாரத்துல நீங்க தவறாம செய்து வரணும். குலதெய்வமே எங்களுடைய முக்கியமான தெய்வம். குலதெய்வம் இல்லைன்னா நான் இல்லை, எனக்கு வழிகாட்டிய குலதெய்வம் அப்படின்னு யார் நினைச்சு வழிபாடு செய்து வராங்களோ கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே இந்த மாசி மாசம் வேற. இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய அனைத்து விசேஷத்து தவறாது கலந்து கொள்ளணும். என்னதான் கிரக பலம் நல்லா இருந்தாலும் மேலும் வளர்ச்சி அடையணும். பிள்ளைங்களாக நீங்க இருந்தால், இளம் வயதினராக இருந்தால் நல்ல படிப்பு உருவாகணும், நல்ல கல்வி செல்வம் உண்டாகணும், எதிர்பார்க்கணும். ஒரு நடுத்தர வயதா கண்டிப்பாக வேலை நல்லா அமையணும். திருமணம் ஆனவர்களா பிள்ளைங்க நல்லா படிக்கணும். குழந்தைங்களாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். ஒரு முதிர்ந்த வயதா நம்ம பிள்ளைங்களை எதிர்காலத்தை திருமணம் செய்து வைக்கணும். இதெல்லாம் உருவாகும். ஆகவே இந்த ரிஷபராசிக்காரர் அந்த வயதுக்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய தன்மை. நான் அந்த முயற்சி செஞ்சேன், இந்த முயற்சி செஞ்ச எதுவுமே நடக்கலைங்கிறது மனதுல ஒரு ஐயப்பாடு, கவலை வைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த வாரத்துல எந்த விதமான கவலை தேவை விடாது. உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை அவ்வப்போது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்களுக்கு எந்த கவலை இருந்தால் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கிடுவார். அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு அறியாமலே ஒரு சந்தோஷத்தை கொடுத்து மறுபடியும் அந்த பழைய எண்ணங்கள், பழைய நினைவுகள் வரும்போது நீங்க காமனா ஆயிடுவீங்க. அது பேர் என்ன? பூரிப்பு உண்டாகுது சொல்லும். மனதுல எப்பவுமே ஒரு பூரிப்பு வைத்துக் கொண்டே இருக்கீங்க. ஆக இந்த நட்சத்திரக்காரங்க, கிருத்திகை நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதியும் இருக்கக்கூடிய கிரகம். அந்த ராசினாலும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் மேன்மை அடையும். சந்திர பகவான் சொல்லக்கூடியது உங்க ராசியில அமர்வார். 25ஆம் தேதி மேல உங்க ராசியில அமர்ந்தும் போது
உங்களுடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்துல போய் உட்கார்வார். அதுல தனப்பிராப்தம் உண்டாகும், தொழில் மேன்மை அடையும், புதிய நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும், ஆலய தரிசனம் நல்லா உங்களுக்கு கிடைக்கும், தெய்வ தரிசனம் கிடைக்கும் சொல்லுவோம். ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் எல்லாமே உருவாகும். நீங்க நீண்ட காலமாக இந்த ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை அறியாமலே நீங்க சென்று வந்துடுவீங்க. இந்த காலத்துல கேது பகவான் உங்களுக்கு ஞானக்காரகன், ஞானத்தை விடுவார். ஆகவே தொழில சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் விடாத மகிழ்ச்சி, திருமணம் போன்றவற்றை நடக்கக்கூடிய குருபலன் உங்களுக்கு அமோகமாக இருப்பதால் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனங்கள் யோகம் அனைத்தும் கொடுக்கும். செல்வங்கள் வாரி வழங்கக்கூடிய தன்மை. நீங்கள் செய்ய வேண்டியது விடாமுயற்சியோட இறைவனை சார்ந்தே இருப்பது கால சிறந்த பலன் கொடுக்கும். எப்பவுமே நல்ல காலத்துல கூட இறைவனை மறக்கக்கூடாது. நல்ல நேரம் இருக்கும்போது அதிகமா இறைவனை பற்றுதலோட கையாளணும். ஏனென்றால் மேலும் அந்த பாவம் நம்மளுக்கு மற்ற கிரகம் நம்ம தொடர்பு உருவாகும் போது அதுக்கு நல்ல பாதகம் இல்லாமல் நம்மளுக்கு தடுத்து ஆட்கொள்வார். அந்த கிரகமே, அந்த தெய்வமே நம்மளுக்கு நல்ல நேரத்துல போய் கெட்ட நேரத்துல போய் வழிபாடு செய்வதோட நல்ல நேரத்துல போய் வழிபாடு செய்தாலே 3 மடங்கு பலன் கிடைக்கும். ஆகவே இறைவனை சார்ந்து குலதெய்வத்தை, முக்கியமா குலதெய்வ சார்ந்து இருப்பது இந்த காலத்தில் சிறந்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளங்கள். நன்றி, வணக்கம்.